பேக் நெக்குக்கு ரெடி பண்ண ட்ரேசிங் பேப்பரை வச்சு ஃப்ரண்ட் நெக்குக்கு எப்படி பர்ஃபெக்டாக ட்ரேசிங் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு ஃபுல் மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா பேக் நெக் ஒரு டிஃப்ரெண்டான நெக் ஷேப்பு ஃப்ளவர் கொடி டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்குக்கு யூ நெக் வேணும், சென்டரில் ஒரு கட் ஒர்க் மாதிரி வேணும்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு சென்டரோட ஃப்ளவரை ட்ரா பண்ணிவிட்டு எப்போவுமே வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கீழேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறது. சென்டர்லேருந்து தான் பேக் நெக் ஆகட்டும் ஃப்ரண்ட் நெக் எல்லா டிசைனுமே சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்மளோட நெக் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க ட்ரேசிங் பேப்பரை ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சாக்ல ரப் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு ட்ரேசிங் கிடைச்சிரும். இதே மாதிரி வித் ப்ரொஃபஷனல் டெக்னிக்ஸோட A to Z எங்களோட கம்ப்ளீட் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் பேட்ச்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. Jan 15 பொங்கல் வரைக்கும் நம்மளோட ஃபுல் கோர்ஸோட ரெக்கார்டட் வீடியோ உங்களுக்கு ஃபிளாட் 40% ஆஃபர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. For more details and to purchase the course, contact the number on the screen. ட்ரேசிங் முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே செயின் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளவர் டிசைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு அமுக்கி ஒரு பெட்டலுக்குமே மூணு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு அமுக்கி போட்டும் ஃபினிஷ் பண்ணலாம். பட் அதோட ஃபினிஷிங் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் திக்கராக ஃபில் ஆகணும் அப்படின்னா மூணு பெட்டல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாரி வந்து பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க் வித் டார்க் ப்ளூ அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷ்யூ கோல்டில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. அதனால நான் பிங்க் த்ரெட்டும் ப்ளூ த்ரெட்ஸும் யூஸ் பண்ணுறேன். பிங்க்ல யூஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு அமுக்கி இந்த ஃபுல் ஃப்ளவரை ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் இந்த பெட்டல்ஸ்க்குமே வந்து இன்னும் மீதி இருக்கிற 3 பெட்டல்ஸ்க்கு டார்க் ப்ளூ த்ரெட் வித் சம்கி யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொடி டிசைன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கட்டனா பீட்ஸ் யூஸ் பண்ணி சென்டர் போர்ஷனை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் மீதி இருக்கிற இந்த குட்டி குட்டி லீஃப்க்குமே வந்து பிங்க் கலர் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷனில் ப்ளூ கலர் த்ரெட் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு சம்கி ஃபினிஷ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த கேப்பில் வந்து சுகர் பீட்ஸ் அண்ட் சம்கி போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு டிஃப்ரெண்டான நெக் ஷேப்பில் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் கொடி டிசைன். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிசைன் இது. பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டிசைன் இருக்கிறது. அந்த டிசைனே வந்து இன்னும் ஹைலைட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சாரிக்குமே வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு க்ரோஷா ஒர்க்கில் வித் ஸ்டோன் செயின்லாம் வச்சு நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக அந்த டாசல்ஸுமே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீஸ், பிளவுசஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும் இல்லாட்டி கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.